கான்ஷியஸ் பேரண்டிங்கிறது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாற்றணும். அதாவது என்னோடய தாட்ஸ், பிலீவ்ஸ், எமோஷன்ஸை நிறைய ஹீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எமோஷ்னல் ஹீலிங்னால் பேசிக்காக என்னென்னா நிறைய இடத்துல ஆங்கர் இருக்கும் தெரியுமா? ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட்டு, ஷேம், அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணன்னு தெரியாமல் அப்படியே கொண்டு போய் நம்ம குழந்தைகிட்ட கொட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் உள்ளுக்குள்ள, அச்சோ இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. பட் அதுதான் ஹீலிங்னு. ஹீலிங் பண்ணும்போது அது எதனால் அந்த கில்ட் வருது, எங்கேருந்து அந்த பெயின் வருது, ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு பார்த்தா நம்ம இன்னர் சைல்டு வந்து நிறைய டேண்ட்ரம் த்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இன்னர் சைல்டை சூத் பண்ணி நம்ம எமோஷ்னல் ஹீலிங் பண்ணும்போது நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறுங்க. நமக்கு நிறைய வந்து அந்த ஹாப்பினஸ், லவ், இந்த எமோஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி தான். ஸோ நான் வந்து என்னோடய ஒர்க் ஷாப்பில் வந்து அப்கமிங் 3 day ஒர்க் ஷாப்பில் இதோட ஜிஸ்ட்டு தான் சொல்லித்தருவேன். ஆனால் நீங்கள் அதை நிறைய படிக்கணுன்னா எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த ஜேர்னி வந்து எப்படின்னா நிறைய நமக்குள்ளே நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? நம்ம இன்டர்னல் செல்ஃப் டாக் வந்து நிறைய செல்ஃப் டாக் வந்து நம்மளோடது கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்தது, நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் ட்ராமா, இந்த மாதிரி நிறைய அந்த பெயின் தான். நம்ம நெகட்டிவ் செல்ஃப் டாக் கூட நிறைய ஃபியர், ஷேம், கில்ட் தான் வந்து அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த அவேர்னஸ் கொண்டு வரும்போது தான் ஓகே இது என்னோடய செல்ஃப் டாக்கே இல்லை, அப்போ என்னோடய ஆத்தென்டிக் செல்ஃப் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆத்தென்டிக் செல்ஃப் கூட கனெக்ட் பண்ணணும்ல. ஸோ அப்போ அதுக்கு வந்து நிறைய அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும், ஹீல் பண்ணணும். பண்ண ஏன்னா நிறைய லேயர்ஸாக இருக்கும். பண்ண நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஆத்தென்டிக் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஆத்தென்டிக் செல்ஃப் வந்து நமக்கு நிறைய லவ், ஹாப்பினஸ், நம்ம கூட கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய கம்பெனியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்னோடய அப்கமிங் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய அவேர்னஸ் கொண்டு வாங்க, நிறைய புக்ஸ் படிக்கலாம். நான் புக் ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன், நிறைய வீடியோ ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன். ஜேர்னியை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக, எம்பவரிங்காக எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்காது, அந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுதான் ஜேர்னியாக இருக்கும். பட் அந்த ஜேர்னியை மாற்றலாம். நான் அப்படி தான் மாற்றினேன். நான் நிறைய பயப்படுவேன், நிறைய கவலைப்படுவேன். பட் ஆனால் எனக்கு அந்த ஜேர்னிலேருந்து எனக்கு வெளியே வரணும்னு தோணுச்சு. என் பொண்ணை வந்து எம்பவர்டாக வளர்க்கணும்னு தோணுச்சு, எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுச்சு. பட் அதுக்கெல்லாம் நான் படித்தேன் ஃபஸ்ட்டு, அதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ பேரண்ட்ஸ் மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஷிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் சைல்டுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். Thank you.